ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் எக்ஸ் தளத்தில் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோட மோக் டெஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதோட லிங்க்குமே அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இருக்குது. மோக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, சிபிடி முறையில் எழுதி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். யாராலும் எழுதி பார்க்கலாம், அப்ளை பண்ணியிருக்கணும்லாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியோட ஹோம் பேஜில் ரெக்கமெண்டில் போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பேஜுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இங்கே மோக் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மோக் டெஸ்ட் போட்டு பார்க்க முடியும். இந்த மாதிரி லாகின் பண்ணுற மாதிரி வரும். சிபிடி எக்ஸாம் இது வரைக்கும் அட்டன் பண்ணாதவங்க இந்த மாதிரி தான் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ரயில்வே எக்ஸாமும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கேட்டாங்க சிபிடி முறையில் இது வரைக்கும் எழுதுனதில்லை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்டும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்கள். ஒரு 100 கொஸ்டின் 120 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி மோக் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் போனீங்கன்னாக்கா அதில் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். லாகின் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொடுத்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் நீங்கள் ஜஸ்ட் இந்த சைன்இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும், ஏதோ பாஸ்வேர்டெலாம் டைப் பண்ணவே தேவையில்லை. சைன்இன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மோக் டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்கள் போய்க்கலாம். ஒரு 120 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிளியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அதை மாற்றணுனாக்கா அதை கிளியர் பண்ணிவிட்டு வேறு ஆன்சர் கூட கொடுக்கலாம். இப்போ OMR பேஸ்ட்டாக எழுதுறீங்கன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணிவிட்டு அதை அழிக்கலாம் முடியாது. பட் இப்போ சிபிடி முறையில் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்கனாக்கா இந்த மாதிரி ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் ஃபார் ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா அது வேறு கலரில் காட்டும். அடுத்து சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த கொஸ்டின் போகிற மாதிரி சப்மிட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மோக் டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2A கேண்டிடேட், மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட் கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணி பார்க்கலாம். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயே இருக்கும். இதோ இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் போய் இதோட இன்ஸ்ட்ரக்ஷனுமே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க சிபிடி முறையில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ரயில்வே கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இந்த மோக் டெஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிராஜுவேட்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிராஜுவேட்டில் ஒரு 8113 வேகன்சி, அண்டர் கிராஜுவேட்டில் 3445 வேகன்சின்னு இப்போ வரைக்கும் ஒரு 11558 வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சியுமே அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. 20,000க்கும் மேலே போகும். அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கோம். அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே ரயில்வே NTPC 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டும் இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் தான் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த NTPCக்கான கிளாஸஸ் வந்து டெலகிராம் குரூப் மூலமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடி ஜிகேக்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்க்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ண போகிறோம். மேக்ஸ் ரீசனிங் வீடியோ கிளாஸஸ் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபீஸ் அதிகமாகிடும். அதனால் இப்போமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதோட மெட்டீரியல் பற்றின டீட்டெயில், அதோட சிலபஸ் பற்றின டீட்டெயிலாக அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி சிலபஸ் எல்லாத்தையுமே தமிழ்லேயே மேக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலே சொல்லியிருக்கோம். எடுத்து பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.